கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 25/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். காலை 10:44 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை திதி மாலை 4:22 வரை, பின்பு பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் காலை 10 மணிக்கு மேல். அதற்கு முன்பு யோகம் சிறப்பானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய குளிகை காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் சந்திரன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவுடன் உள்ளார். பயணங்களால் வெற்றி உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். திடீர் வெளிநாட்டு பயணங்கள் கை கொடுக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதி தரும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் மற்றும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக முடிப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனுடன் குருவும் இணைந்து உள்ளதால் உங்களுக்கு குருச்சந்திர யோகம் உள்ளது. குருவருளும் உங்களுக்கு நன்றாகவே உள்ளது. எடுத்த காரியமும் உங்களுக்கு வெற்றியாவதுடன் தனவரவு கூடும். வியாபாரிகளுக்கு செழிப்பான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். புதிய தொழில்கள் செய்ய யோசனைகள் உருவாகும். இன்று திடீர் தனவரவும் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமையில் உங்களுக்கு இன்று நிம்மதி உண்டாகும். காத்திருந்த சுபசெய்தியுடன் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது பிள்ளைகளால் இன்று மகிழ்ச்சி உருவாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். மனைவி வழி வரவேண்டிய பணம் அல்லது சொத்து, அதற்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இனிய செய்திகளும் கடல் கடந்து உங்களை வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். கேஸ் வழக்குகளால் சற்று மனது நிம்மதி குறைந்த உங்களுக்கு அது சாதகமான பலன் கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் உள்ளதால் தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். தாயாருக்காக சற்று மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி, ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு. தொழில் நிமித்தம் சற்று இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகி உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். தசமாதிபதி சனி பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். அதனால் உங்களுக்கு தனவரவு நன்றாகவே இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு இடம் மாற்றம் பதவி மாற்றம் உண்டாகும். அதற்காக சற்றே பொருள் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். திடீர் லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் வியாபார நிமித்தம் உண்டாகும். கடல் கடந்து பயணம் உண்டாகும். அல்லது கடலை கடந்து செல்லும் பாக்கியமும் கைவரும். கடல் கடந்து பயணம் என்பது நமது ஊரை விட்டு செல்லும்போது அருகில் கடல் மார்க்கம் என்றால் அதை
தாண்டித்தான் ரயிலோ பஸ்ஸோ செல்ல முடியும். அது கடல் கடந்த பயணம். கடலை கடந்தும் பயணம் செய்யலாம் ஆகாய மார்க்கம். அது போன்ற கடல் கடந்த பயணங்களும் உங்களுக்கு சாத்தியமாகும். நினைத்தது நிறைவேறும். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் விதமாக இனிய செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகளும் உண்டாகும். லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். உணவு சம்பந்தமான பொருள்கள் மற்றும் உலோக சம்பந்தமான பொருள்களால் லாபம் மிகுதியாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்ப வழி ஆதாயம் உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனும் குருவும் இணைந்துள்ளதால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். குடும்பம் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசியிலேயே சந்திரனுடன் சூரியனும் குருவும் இணைந்துள்ளார். எடுத்த காரியங்கள் யாவும் இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். தாயாருக்காக சில மருத்துவ உதவிகள் தேவைப்படும். கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவீர்கள். கடன் உதவி கிடைக்கும் அல்லது கடன் தீருவதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமாக மற்றும் வங்கி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற பணம் சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். கட்டடக் கலைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். கட்டடம் கட்டுவது பாதியிலேயே நின்றிருந்தால் அது சிறப்பான பலனை தரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் பயணங்களால் வெற்றி உண்டாகும். மனைவி வழி இதுநாள் வரை நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி உங்களது குடும்பத்திற்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக அலைச்சல்கள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்கால் மனது நொந்து இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சிறப்பாக இருக்கும். திடீர் உயர் பதவி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடனும் குருவுடனும் இணைந்துள்ளார். விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மனதில் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்று நினைத்து முன்னேற தொடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக கடன் சுமை காரணமாக இடம் விற்பதா வேண்டாமா என்ற போராட்டங்களுக்கு இடையே ஒரே மனதாக அந்த இடத்தையோ அந்த நிலத்தையோ பழைய வீட்டையோ கொடுத்துவிட்டு கடன்கள் எல்லாம் தீர்த்துவிட்டு நிம்மதியாக இருப்போம் என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். இந்த தீர்மானம் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியாகவே இருக்கும். எனினும் கடன்களை வீட்டுவிடலாம், அதில் மிச்சம் எதுவும் இல்லையே என்று சங்கடங்களும் உங்களுக்கு இருக்கும். வேறொரு வழியில் உங்களுக்கு அதற்கான தீர்வுகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக ஒரு சிலருக்கு பணம் பிரச்சனை அலட்டிக்கொண்டே இருக்கும். அதற்குரிய தீர்வும் உங்களுக்கு உண்டாகும். பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே புதன் உள்ளார். சற்றே மனக்குழப்பங்களும் போராட்டங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரனாலும் உண்டாகும். ராசியிலேயே புதன் இருப்பதால் தொழில் நிமித்தம் சற்றே ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேது உள்ளதால் மனைவி மூலமாகவோ அல்லது குடும்ப உறவினர்கள் மூலமாகவோ சற்று சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய
சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சற்று நிம்மதி குறையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எனினும் நண்பர்கள் உதவியுடன் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். தொழிலில் ஒரு சிலருக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களும் உண்டாகும், அலைச்சல்களும் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் களைப்பும் மேலோங்கும். சற்றே விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் பணத்தேவைகள் பூர்த்தியாக வேறு வழியில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். இன்று அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். ஏனோ மனது சற்று தடுமாற்றத்துடன் காணப்படும். எனினும் அதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக கடைப்பிடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். சற்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே செவ்வாயுடன் கேதுவும் உள்ளார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் சந்திரனும் குருவும் இணைந்துள்ளார். லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் இரட்டிப்பான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கடல் கடந்தும் தனவரவு அதிகமாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பிள்ளைகளின் கல்விக்காக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். உயர்கல்விக்காக பிள்ளைகளை வெளியூரில் படிக்க செய்வதற்கான செலவுகளும் உண்டாகும். அதற்கான தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணி சுமை உங்களுக்கு இன்று சிறப்பானதாகவே இருக்கும். மேலதிகாரிகளிடமிருந்து நற்செய்திகள் கிடைக்கும் விதமாக இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருப்பதால் குடும்பத்தில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். அதற்காக விரைய செலவுகளும் வந்து சேரும். உங்கள் ராசியிலே செவ்வாயுடன் கேதுவும் உள்ளதால் இரத்த சம்பந்தமான நோய்க்கு சற்று செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சற்று பணச்செலவுகள் வந்து சேரும். அரசியலில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியை தரும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் குடும்பத்தில் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் சந்திரனும் குருவும் உள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். பேச்சாற்றல் திறமை அதிகமாகும். விடாமுயற்சி செய்வீர்கள். தொழிலில் விடாமுயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நண்பர்கள் வழி அல்லது குடும்ப வழி உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள், தையல் சம்பந்தமான தொழில்கள், பணம் சம்பந்தமான தொழில்கள், கட்டட சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில்களில் லாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இடம் விஷயமாக போராடி வந்த உங்களுக்கு அது வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். மருத்துவம், மூலிகை, வாசனை பொருள்கள், கோதுமை மற்றும் எரிபொருள்கள், தேன் சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகமாக இருக்கும். கல்வியில் சிறப்பான பலன் உண்டு. கல்வி சம்பந்தமாக புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது வெளிநாட்டிலோ அல்லது நமது நாட்டிலோ உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும்.
தொழிலில் புதிய திருப்பம் உண்டாகும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப உறவினர்கள் மூலம் ஒற்றுமை உருவாகும். எதிரி தொல்லைகள் சற்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். பிறர் விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பலவிதமான தொழில் வாய்ப்புகளும் பலவிதமான பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியுடன் தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். இன்றைய மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனுடன் சந்திரனும் குருவும் இணைந்துள்ளார். நீண்ட நாட்களாக தந்தையாருடன் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் தீரும். தந்தையாருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் உண்டாகும். தந்தையாரால் உங்களுக்கு பாக்கியமும் கைவரும். தந்தையாருக்காக செலவுகள், மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தை வழி உங்களுக்கு சொத்துக்கள் கைவரும். பாக்கியமும் உண்டாகும். நிலத்தகராறுகள், பூமி சம்பந்தமான தகராறுகள் மாறிவிடும். பங்காளி உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட சண்டை சச்சரவு கலகங்கள் நீங்கிவிடும். குடும்பத்தில் பிரிந்து போனவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய சொத்து, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வரவேண்டிய பணங்கள், குடும்பத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இவை யாவும் நீங்கிவிடும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் புதன் இணைந்துள்ளதால் பூமி சம்பந்தமாக உங்களுக்கு லாபம் அதிகமாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் நிமித்தம் பிரயாணங்கள் வழி நன்மைகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் தனலாபம் கைவரும். வியாபாரிகளுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். தந்தை மகன் உறவுகள் பலப்படும். மகன் மூலமாக உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து இனிய செய்தி வந்து சேரும். திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உருவாகும். பூமி லாபம் உண்டு. உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக புதிய திருப்பங்கள் ஏற்படும். அலுவலக பணிச்சுமை சாதகமான பலனை தரும். புதிய பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். அதனால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரும். அரசியல் சம்பந்தமாக பொறுப்புகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் சம்பந்தமாக வெற்றி வாய்ப்புகள், தன வாய்ப்புகள் மற்றும் தனவரவு உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கைவரும். இனிமை நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மறதி நோய் சற்று அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகும். பயணங்களில் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் வந்து சேரும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். வாகன பழுதுகளுக்காக சற்று செலவுகள் வரலாம். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். பெண்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெண் பிள்ளைகள் வழி சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அதனால் சுப செலவுகளும் உங்களுக்கு வரும். வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களுக்காக விரைய செலவுகளும் வரும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். நண்பர்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது.
தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதனால் மன உளைச்சல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். அலுவலக பணிச்சுமையில் சற்று தொல்லைகளும் இருக்கும். உங்களது மேலதிகாரிகளால் உங்களுக்கு சற்று சிரமங்களும் வரும் வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடுவீர்கள். அதனால் மன வருத்தம் கொள்வீர்கள். பொறுப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் சற்று மனஸ்தாபத்தை உருவாக்கும். கேஸ் வழக்குகளால் சற்று பாதிப்புகள் அடைவீர்கள். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். எதிர்பார்த்த செய்தியும் எதிர்பார்த்த பணமும் வருவதற்கு சற்று தாமதமாகும். வியாபாரிகளுக்கு பிரச்சனை இல்லை. வியாபார நிமித்தம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் தனவரவு வந்து சேரும். திடீரென்று பயணங்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த நபரை சந்திக்க முடியாமல் போகும் வாய்ப்புகளும் உண்டாகும். கடன் தொல்லைகள் சற்று மனதிற்கு நிம்மதி குறைவு ஏற்படும். தூக்கம் வராமல் இன்றும் நாளையும் அவதிப்படுவீர்கள். எடுத்த காரியம் இன்று நிறைவேறாமல் தடுமாற்றங்களும் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக இன்று படிப்பு செலவுக்காக பிற செலவுகளுக்காக உங்களுக்கு சற்று செலவுகள் வரும் வாய்ப்பும் உண்டு. அதனால் மனக்குமரல்களும் சற்று மன நிம்மதி குறைவும் உண்டாகும். இன்று அனைத்திலும் கவனமாக இருப்பது என்று உங்களுக்கு நல்லது செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். இன்று எதிர்பார்த்த வெற்றிகளும் மனதிற்கு பிடித்தது போல் இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உங்களது ராசிநாதனுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். அத்துடன் சூரியனும் இணைந்துள்ளதால் இன்று அரசு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். எதிரிகளை வெல்லும் தந்திரங்களை முனைவீர்கள். அரசு தொடர்பான முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கடன் தொல்லைகள் சாதகமான பலனை தரும். எதிரிகளின் பொருள்கள் உங்களது கைக்கு வரும் விதமாக இருக்கும். நண்பர்களின் உதவியும் உண்டு. உஷ்ண சம்பந்தமான வியாதியால் சற்று அவதிப்படுவீர்கள். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக வெளியூர் தொடர்புகள் உண்டாகும். உங்களது தொழில் வளர்ச்சி அதிகமாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். முரட்டு குணமும் பிடிவாத குணமும் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். உதவி செய்யும் மனப்பான்மை அதிகமாகவே இருந்தாலும் அதை செயல்படுத்திவிட்டு சற்று சிரமங்களும் கொள்வீர்கள். இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். அலுவலகத்தில் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு படிப்பு சம்பந்தமாக வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவே இருக்கும். திடீர் தனவரவு உண்டு. கடல் கடந்து பயணத்தால் எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். எதிர்பார்த்த கட்டட சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். வெற்றி நிறைந்த நாளாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். குடும்பம் வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். இன்று வெற்றியும் தனவரவும் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். கடன் தொல்லைகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று பிறரின் உதவியை நாடுவீர்கள். அதனால் சற்று குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன். தாய் வழி உறவால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும்.
தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தாயாரின் சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் சற்று கலகம் வராமல் பார்த்து கொண்டு அதை முடித்துவிடவும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனும் குருவும் இணைந்துள்ளார். குருச்சந்திர யோகம் இருந்தாலும் அரசு வழி ஆதாயமும் உண்டாகும். சில பிரச்சனைகளும் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். உங்களது பயணங்கள் வெற்றியாகும். பெண்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. பொருள் நஷ்டம் வராமல் பார்த்து கொள்ளவும். கடன் தொல்லைகளுக்காக பிற கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சஞ்சலங்கள் அதிகமாகும். வாகன வசதிக்காக சற்றே பணச்செலவுகள் உண்டாகும். எதையாவது செய்ய அஞ்ச மாட்டீர்கள். எதையாவது செய்துவிட்டு வருவதை பார்த்து கொள்ளலாம் என்ற குருட்டு தைரியம் உங்களுக்கு அதிகமாகும். பதவி தொல்லை சற்றே உங்களுக்கு பிரயாசை ஏற்படுத்தும். பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளால் உங்களுடன் வாக்குவாதம் ஏற்படும். மேலதிகாரிகள் நீங்கள் என்றால் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களின் மனக்குமரல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு மேல் சில கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் உங்களுக்கு சற்று தொல்லைகள் வராமலும் பார்த்து கொள்ளவும். பிறர் விவகாரங்களில் ஈடுபடுவீர்கள். அதனால் சற்றே பிரச்சனைகளும் ஏற்படும். சந்தேக புத்தி சற்றே அதிகமாகும். மனைவியால் பாதிக்கப்படுவீர்கள். மனைவி மூலம் பிரிவு அல்லது இது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படும். கேஸ் வழக்குகள் சற்று சாதகமான பலனை தந்தாலும் மனதிற்கு நிம்மதி இருக்காது. கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் எதிர்பார்த்த உதவி உண்டு. வியாபாரிகளுக்கு இன்று தனலாபம் அதிகமாகும். கட்டட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. என்று அனைத்தும் சாதகமான கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியிலேயே ராகு. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம். அதனால் சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனும் குருவும் இணைந்துள்ளார். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் உள்ளதால் சுப பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் திடீர் சொத்து சம்பந்தமாகவோ இடம் சம்பந்தமாகவோ பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் விதமாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. போட்டி பந்தயங்களில் போட்டியின்றி தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதம் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கைவரும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டுத் தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. ஆதாயம் அதிகமாகும். தொழில் செய்ய யோசிப்பீர்கள். வாகனம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். உங்களுக்கு பயணத்தில் ஒரு சில நண்பர்களை சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் தனவரவு வியாபாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். மனைவி வழி வரவேண்டிய பணம் சொத்து வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வியாபார நிமித்தம் திடீர் அதிர்ஷ்டங்களும் கைவரும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் விழும். பாக்கியமும் உண்டாகும். பூமியில் ஏற்பட்ட
தொழில் தர்க்கம், பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பங்காளிகளின் சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடும். உங்களது உறவினர் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சகோதர கலகம் தீரும். சகோதரர் வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று அனைத்தும் சிறப்பான பலனாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். அத்துடன் சூரியனும் சந்திரனும் இணைந்துள்ளார். தாயார் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் வழி ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் தேர்ந்துவிடும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேதுவும் உள்ளதால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். எதையும் சாதிக்கும் திறமையும் உண்டாகும். புகழ், மதிப்பு, மரியாதை கூடும். சற்று மனக்கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எப்போதும் பசி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது மன சம்பந்தமான பிரச்சனையாகவே இருக்கும். இரத்த சம்பந்தமான நோய்க்கு சற்று மருத்துவ உதவிகள் தேவைப்படும். நிரந்தரமான பதவிகள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுகமாக எதிரி தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் உங்களை அது எதுவும் செய்யாது. மீனராசி அன்பர்களுக்கு ஒரு வரம் என்பது கட்டிலின் கீழ் உள்ள பாம்பு எனப்படலாம், அல்லது கட்டிலுக்கு மேலுள்ள பாம்பு எனப்படலாம். கீழே இருந்து பாம்பு கொத்தினாலும் கட்டிலுக்கு ஒன்றும் ஆகாது. அதே போல மேலே இருந்து கட்டிலில் கொத்தினாலும் பாம்புக்குத்தான் நஷ்டமே ஒழிய கட்டிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோலதான் மீனராசி அன்பர்களுக்கு எந்த சேதமும் வராது. எதிரிகள் தானே அழிந்து விடுவார்கள். தாய்மாமனால் உங்களுக்கு சிறு நஷ்டம் ஏற்பட்டு விலகும். அதிர்ஷ்டவசமாக நினைத்தது நிறைவேறும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமண சம்பந்தமாக எதிர்பார்த்த திருமணம் கைகூடும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் திருமண பேச்சு உண்டாகும். திருமண தடை அகலும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். செயல்திறனும் உழைப்பு, ஆற்றல், காரிய சாதனை உங்களுக்கு உண்டாகும். அதிகாரம் ஓங்கும். திடீர் பதவி மாற்றம், உயர் பதவி வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வேலை செய்பவர்களுக்கும் மற்றும் மருத்துவ சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும், காவல்துறை, சீருடை, சட்டம் இது போன்ற பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனக்கலக்கங்கள் தீரும் நாளாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உண்டாகும். நண்பர்களின் உதவியால் நீங்கள் எதிர்பார்த்ததை நிறைவேற்றுவீர்கள். இன்று உங்களது ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கைவரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.